இந்த சமுதாயத்தில் தர்கா வழிபாடு நிறைய இருக்கிறது. அது இணை வைப்பு, ஷிர்க். அல்லாஹ் மன்னிக்காத மிகப்பெரிய பாவம் ஷிர்க் என்ற பாவம். தாயத்து என்ற ஷிர்க் இந்த சமுதாயத்தில் இருக்கிற, தகடுகள் இருக்கிறது, மௌலூதுகள் இருக்கிறது. மிகப்பெரிய அநியாயமாக இருக்கக்கூடிய இந்த இணை வைப்பான காரியங்களை விட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இன்னும் வெளியே வராத நிலையெல்லாம் பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல ஆண்களை விட பெண்களாகி நீங்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க. இஸ்லாமிய மார்க்கம் மார்க்க கல்விக்கு ஆணுக்கும் முக்கியத்துவம் தருகிறது, பெண்ணுக்கும் முக்கியத்துவம் தந்திருக்கிறது. ஆணும் மார்க்க கல்வியை கற்று பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும், பெண்களும் மார்க்க கல்வியை கற்று பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் அதிகமாக வலியுறுத்துகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று சொல்லி பொதுவாக இரு சாராருக்கு கற்றுத்தருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இதில் எனக்கு பெண் எனும் பேராளுமை என்ற தலைப்பின் கீழாக பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். பெண் என்பவர்கள் ஆளுமை மிக்கவர்களா? இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு என்னவெல்லாம் சிறப்புகளை சேர்க்கின்றது? பெண்கள் இந்த மார்க்கத்தோடு எவ்வளவு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துகிறது. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை, அநியாயங்களை எல்லாம் இந்த மார்க்கத்தில் பெண்களுக்கு எப்படி களையப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறது என்ற விவரத்தை நாம் தெரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த சமுதாயத்தில் பெண்களை எப்படி வழி நடத்தி வந்தாங்க? கடந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய அந்த காலத்தில் பெண் குழந்தைகளை உயிரோடு கொலை செய்தாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு அப்படியே உயிரோடு இருக்கக்கூடிய நிலையில் மண்ணை தோண்டி மண்ணில் புதைத்து வந்த காரியத்தை செய்ததாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் பெண்கள் என்பவர்கள் இழிவானவர்களாக, ஒரு மட்டமான படைப்பாக மக்கத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் எல்லா மக்களிடத்திலும் பதிந்திருந்தது. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், வைதா புஷிர அஹதுஹும் பில் உன்சா ஸல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தா. அல்லாஹ் கூறுகிறான், அந்த சமுதாயத்தில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் அதை முகமெல்லாம் அவனுக்கு கருப்பாக மாறிவிடுகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். மாறிவிட்டு கவலை பெற்ற நிலையில் என்ன செய்கிறான் என்றால், இது உயிரோடு வைத்துக் கொள்வதா, இதை மண்ணில் புதைத்து விடுவதா என்று அவன் யோசிக்கிறான். யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷிர பிஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி என்ற இந்த விஷயத்தில், பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற இந்த விஷயத்தில் சமுதாயத்தை விட்டு விலகி வாழ விரும்புகின்றான், மறைந்து வாழ விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெண் குழந்தை பிறந்தவுடன் ஒரு சமுதாயத்தில் சொன்னால் கேவலம் அப்படின்னு நினச்சி மறைந்து வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஆனால் அல்லாஹ் எப்பேற்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்றால் நற்செய்தியாக அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹ் சொல்கிறார். பெண் என்பவர்கள் நற்செய்தி. ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தை பிறக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு நற்செய்தியாக பார்க்கணும். ஆனால் ஒரு இழிவான படைப்பாக பார்த்தாங்க. பெண் குழந்தை இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் திருமணம் நடக்குமா? பெண் குழந்தையெல்லாம் கருவறுத்து விட்டால், கேவலமானவர்கள் என்று நினைத்தால் இந்த சமுதாயத்தில் ஒரு இனமே பெருகாதே. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணுக்கு கொடுக்கக்கூடிய அதே அந்தஸ்தை பெண்ணுக்கும் கொடுத்திருக்கிறான். பெண்களை நற்செய்திக்குண்டான படைப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது முதலாவது வசனமாக நம்ம குர்ஆனில் பார்க்கின்றோம். இந்த தமிழ்நாட்டில் கூட, இந்த இந்தியாவில் கூட சமீப காலத்தில் சட்டம் இயற்றிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வாரிசு உரிமை சம்பந்தமான விஷயம். ஆண் பிள்ளைகளுக்கு எப்படி சொத்து கொடுக்கப்படுதோ பெண் பிள்ளைகளுக்கும் சொத்து கொடுக்கப்படணும் என்ற சட்டத்தை சமீபத்தில் தான் கொண்டு வந்தாங்க. ஒரு ஆண் குழந்தைக்கு எப்படி சொத்து, தாயினுடைய சொத்தில் பங்கு இருக்குதோ, தந்தையுடைய சொத்தில் பங்கு இருக்குதோ, அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கும் பங்கு இருக்கிறது என்ற விஷயத்தை சமீபத்தில் தான் இந்த இந்தியாவில் சட்டங்களாக வருது.
ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண் குழந்தைகளுக்கு சொத்தில் உரிமை இருப்பது போலவே பெண்களுக்கும் சொத்தில் உரிமை இருக்கிறது என்று கூறிய மார்க்கம் இஸ்லாம். எவ்வளவு கண்ணியம் சேர்த்திருக்கு பார்த்தீங்களா? பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எவ்வளவு கண்ணியன்றதை பாருங்க. அதில் ஆணுக்கு கொடுக்கக்கூடிய அளவு அதே அளவு இல்லை, ஆனால் அதில் வேறுபாடு இருக்கிறது. ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் பாதி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு காரண காரியங்கள் இருக்கிறது. ஆனால் சொத்துரிமையே இல்லை என்று பேசிய காலத்தில் சொத்துரிமை இருக்கிறது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். பெண்களுக்கு என்று மாத விலக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் வீட்டை விட்டு விலக்கி வச்சிருவாங்க. வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, சமையல் கட்டுக்குள்ளே நுழையக்கூடாது, பெட்ரூமுக்குள்ளே நுழையக்கூடாது. இன்றைய காலம் இப்போது வரைக்கும் பல ஊர்களில் நடைமுறையில் இருக்குது. இப்போது 2025 கூட இப்போது நடைமுறையில் இருக்குது, பல மதங்களிலே இருக்கிறது. இயற்கையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய, எப்படி சிறுநீர் என்ற இயற்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, மலம் என்ற ஒன்று இயற்கையாக வெளியேறுவது எப்படி கொடுத்திருக்கிறானோ, அப்படி இந்த இனம் பெருகுவதற்காக ஒரு சினை முட்டை என்ற ஒன்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த சினை முட்டை ஒரு குறிப்பிட்ட நாள் கழிஞ்சவுடன் அது உடைந்து விடும். அது உடைந்தது வெளியே ரத்தமாக கழிவாக வெளியேறுவதுதான் மாதவிடாய். இது எல்லா பெண்களுக்கும் இயற்கையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். ஏன் தாய்க்கு அது ஏற்படுகிறது, என் அக்காவுக்கு அது ஏற்படுகிறது, என் தங்கைக்கு அது ஏற்படுகிறது, எல்லா பெண்களுக்கும் ஏற்படுகிறது. அது இழிவு கிடையாது. அதுதான் இந்த மனித சமுதாயம் பெருக வேண்டும், குழந்தை பாக்கியம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், அந்த சினை முட்டை என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் குழந்தை பாக்கியமே ஏற்படாது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இது. இதை ஒரு கேவலமான ஒரு விஷயமாக நினைத்து பல சமுதாயம் விலக்கி வைக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க? மாதவிடாய் ஏற்பட்ட அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில ரசூல்லா தலையை வைத்து படுப்பாங்க. அந்த காலத்தில் யூதர்கள் இதே காரியத்தை பண்ணாங்க. யூதர்கள் வெளியே நிற்க வச்சாங்க, பக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க. இஸ்லாம் சொல்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி காண்பிக்கிறாங்க. மடியிலே கொண்டு போய் ரசூல்லா தலையை வச்சு படுக்கிறாங்க. படுத்து கொண்டு குர்ஆனை ஓதுறாங்க. சாப்பாடு தட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட ஒரு இறைச்சியை கொடுத்து சாப்பிட்டு விட்டு அதை வாங்கி அவங்க எந்த இடத்துல வாய் வைத்து கடித்தாங்களோ அதே இடத்துல வாய் வச்சு ரசூலுல்லாஹ் அந்த இறைச்சியை சாப்பிட்டாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம். இல்லறம் என்ற ஒன்றை மட்டும்தான் அல்லாஹ் தடுக்கிறான். யஸ்அலூனக அனில் மஹீத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நபியே மாதவிடாயை பற்றி உன்னிடம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஹியாதன், அது ஒரு தொல்லை என்று கூறுங்கள். ஃபஅதஸிலுன் நிசா, அந்த நேரத்தில் மனைவியை விட்டு இல்லற வாழ்க்கையை விட்டு விலகி இருக்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே வார்த்தையை முடித்து விட்டார். அப்போ பெண்களுக்கு இந்த சமுதாயம் முழுக்க இப்போது வரைக்கும் இதில் இழிவானவர்களாக, மட்டம் தட்டப்பட்டவர்களாக, ஒதுக்கி வைக்கப்படக்கூடியவர்களாக பார்க்கிறோம். இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுக்கிறது. அவர்களை அந்த நேரத்தில் எந்த இழிவான காரியத்தையும் செய்துவிடக் கூடாது என்று வழிகாட்டிய மார்க்கம் இஸ்லாம். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். வழிபாட்டு தலங்கள், பள்ளிவாசலுக்கு பெண்கள் செல்வதற்கு அனுமதி கேட்டால் மறுக்கக்கூடாது என்று கூறிய மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இன்னைக்கு சில பேர் தடுத்து வச்சிருக்கிறாங்க. சுன்னத் ஜமாத்துகளில் பல பள்ளிவாசல்களில் பெண்கள் வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஃபஜர் தொழுகைக்கு பெண்கள் வருவாங்க, இஷா தொழுகைக்கு பெண்கள் வருவாங்க, வெள்ளிக்கிழமையில பெண்கள் வருவாங்க. எந்த அளவிற்கு என்றால் பெருநாள் தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லா பெண்களும் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் உட்பட கண்டிப்பாக வரணும் என்றார்கள். தொழக்கூடிய பெண்களுக்கு ஒதுங்கி நீங்கள் பின்னால் உட்கார வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு பெண்மணி கேட்கிறார், எங்களுக்கு தலையில் போடக்கூடிய இந்த தலை துணி ஜில்பாப் இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லி துல்பிஸ்ஹா மின் சாஹிபத்திஹா மின் ஜில்பாபிஹா, உன் தோழியிடம் தலையில் போடக்கூடிய துணியை இரவல் வாங்கிவிட்டு நீ பெருநாள் தொழுகையில் கலந்து விடு என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை, பெண்கள் பெருநாள் தொழுகைக்கு வருவதை, பெண்கள் ஜும்மாவுக்கு வருவதை எல்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. சில இடங்களில் வலியுறுத்தி இருக்கிறாங்க. வழிபாட்டு தலங்களுக்கு பெண்களுக்கும் உரிமை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். உலகத்தில் இன்றளவுக்கும் பல மதங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆண்கள் இந்த இடங்கள்லாம் போகலாம், பெண்கள்லாம் இந்த இடத்துக்குள்ள நுழையக்கூடாது என்று பல வழிபாட்டு தலங்களில் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பள்ளிவாசல்ல ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வரலாம்,
நீங்கள் தொழுகலாம், நீங்கள் பயான் கேட்கலாம், நீங்களும் இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலாம் என்று கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒருவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உலகத்திலேயே நேசம் கொள்வதற்கு தகுதியான ஒரு நபர் யார் என்று கேட்கிறார். அஹக்குன் நாசி பி ஹுஸ்னி சஹாபதி, உலகத்திலேயே நான் தோழமை கொள்வதற்கு தகுதியான ஒரு நபர் யார்? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்முக, உன் தாய் என்றார்கள். அவர் மீண்டும் கேட்கிறார், நான் அம்மாவை மதிக்கிறேன், ரெண்டாவது இடம் யாருக்கு? உம்முக, உன்னுடைய தாய் தான், நான் தாயை ரெண்டாவதா மதிக்கிறேன், மூணாவது இடம் யாருக்கு? உம்முக, உன்னுடைய தாய் தான். தாய் 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 என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலகத்திலேயே நீ தோழமை கொள்ள வேண்டிய, மதிப்பு கொடுக்க வேண்டிய, கண்ணியப்படுத்த வேண்டிய ஒரு படைப்பு உன்னுடைய தாய் தான் என்று கண்ணியம் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். நான்காவது தான் அபூக, தந்தை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு ஒரு தாய்க்கு ஒரு மகத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை பாருங்க. ஏனென்றால் வயிற்றில் ஒரு கரு சுமந்த நாளிலிருந்து அந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நாள் வரை அந்த தாய் படக்கூடிய சிரமம் சொல்லி மாளாத விஷயம். சுகப்பிரசவம் சொல்லுவாங்க. அதை அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியாது, சுகப்பிரசவம் கிடையாது. அதுதான் உயிர் போகிற மாதிரி ஒரு வலி வரும். அந்த மாதிரி ஒரு நார்மல் டெலிவரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டெலிவரியில் ஒரு மரணத்துடைய வாசல் வரைக்கும் சென்று அந்த பெண்மணி திரும்புகிறாள் என்று மருத்துவர்கள்லாம் சொல்கிறான். ஒரு உடம்புல அடிக்கக்கூடிய இப்படி வலி வருதா இல்லையா, அடித்தா வலி ஏற்படுது, இதுக்கு டால் என்ற அளவு வச்சிருக்கிறாங்க. இந்த டால் என்ற அளவு ஒரு 50-55% ஒரு வலியை ஒரு மனிதனால் தாங்க முடியும். அதை தாண்டி டால் என்ற அளவினுடைய வலியை ஒரு மனிதனால் தாங்க முடியாது. பிரசவிக்கிற நேரத்தில், சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி 60 டால்ல இருந்து 70 டால் வரைக்கும் வலி ஏற்படுகிறது என்று மருத்துவர்கள் சொல்றான். 55 தான் தாங்கவே முடியும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வலியை சுமந்த பிறகுதான் ஒரு குழந்தை பிறக்கிறது. அதை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை பார்த்த மகிழ்ச்சியில அந்த வலியெல்லாம் இல்லாமல் மறந்து போகக்கூடியவளாக தாய் மாறி விடுகிறார். அதற்கு பிறகு அந்த தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தையை அரவணைத்து வளர்க்கக்கூடியவளாக அவள் மாறுகிறாள். அதனால தான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதாத்துஹு குர்ஹா. உன்னுடைய தாய் உன்னை சிரமத்திற்கு மேல் சிரமமாக சுமந்து சிரமத்திற்கு மேல் சிரமமாக பெற்றெடுத்தாள் என்று அல்லாஹ் அதை வர்ணனையாக சொல்லி காட்டுகிறார். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்திலேயே முதல் நபராக நீ மதிக்க வேண்டிய இடத்துல முதலாவது இடமும் தாய்தான், இரண்டாவது இடமும் தாய்தான், மூன்றாவது இடமும் தாய்தான், நான்காவது தந்தை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய தியாகம் கொஞ்சமல்ல, நஞ்சமல்ல. 2 வருடம் பால் கொடுப்பது, அந்த குழந்தையை சிறுநீர் மலமெல்லாம் சுத்தம் செய்வது, அதை வளர்த்து ஆளாக்குவது, உணவை ஊட்டுவது போன்ற பல தியாகங்கள் அந்த குழந்தையை பெற்ற தாய்மார்கள் அந்த சிரமத்திற்கு இடையில் அதை செய்கிறாங்க. ஆகவே இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு உயர்ந்த இடத்தை கண்ணியமாக கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணை பார்த்து சொல்கிறாங்க, உனக்கு உலகத்தில் நிறைய சொத்துக்கள் இருக்குது, பணம், காசு, வெள்ளி, தங்கம், வீடு, வண்டி என்று பல சொத்துக்கள் உனக்கு இருக்கிறது. உனக்கு கிடைக்கக்கூடிய உலகத்தினுடைய செல்வம் இருக்குதே, இந்த செல்வத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் என்ன தெரியுமா? உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மனைவிதான் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த செல்வம் என்று சொல்றாங்க. ஒரு ஆண்மகனுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து இருக்குல்லங்க, சொத்திலேயே செல்வத்திலேயே மிகச்சிறந்த சொத்து, மிகச்சிறந்த செல்வம் பணம் இல்லை, நகை இல்லை, வெள்ளி இல்லை, தங்கம் இல்லை, வீடு இல்லை, வாகனம் இல்லை, உன் பொண்டாட்டி தான். நல்ல மனைவியாக உனக்கு ஒரு மனைவி அமைந்து விட்டால் அதுதான் மிகப்பெரிய சொத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம் என்ற ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது, அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த கஜானாவாக, மிகச்சிறந்த சொத்தாக அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான மனைவிதான் இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில்
4 காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள் என்றார்கள். மக்கள்கிட்ட என்ன இருக்கு? ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது, ஒரு குடும்பத்தை பெண் பார்க்க தேடும் பொழுது எப்படியெல்லாம் எண்ணெய் வச்சு தர்றாங்க? அந்த வீட்டில் சொத்து இருக்குதா, பணம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அழகாக இருக்கிறாங்களா, வெள்ளையாக இருக்குதா என்ற மாதிரி பார்க்குறாங்க. சில பேர் ஸ்டேட்டஸ், ஒரு உயர்ந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் வேணாங்க, மார்க்கம் இருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல. இதை ரசூல்லா அப்படியே உள்வாங்கி 4ஐயும் சொல்லி 4இல் எது சரி என்பதையும் சொல்கிறார்கள் ரசூல்லா. துன்கஹுல் மர்அத்து லி அர்பைன், இந்த உலகத்திலே 4 காரணத்துக்காக மக்கள் திருமணம் செய்கிறார்கள். 1 லிமாலிஹா, பணம் இருக்கா என்ற பின்புலத்தை பார்த்து திருமணம் செய்கிறார்கள். வலி ஜமாலிஹா, அந்த பெண்ணுக்கு அழகு இருக்கிறதா என்று பார்த்து திருமணம் முடிக்கிறார்கள். வலி ஹசபிஹா, அவருடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன என்று பார்த்து திருமணம் முடிக்கிறார்கள். வலி தீனிஹா, மார்க்கம் இருக்கிறதா என்று பார்த்து திருமணம் முடிக்கிறார்கள். ரசூல்லா இது 4ஐயும் சொல்லிட்டு இப்போது ஒரு முடிவை ரசூல்லா சொல்றாங்க. ஃபஸ்ஃபர் பிதாத்தி தீன் தரிபத் யதாக, நீ மார்க்கப்பற்று இருக்கக்கூடிய, தீன் இருக்கக்கூடிய, குரான் ஹதீஸ் தெரிந்த ஒரு பெண்மணியை, குரான் ஹதீஸை வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெண்மணியை மணந்துகொள். மணந்து கொண்டால் நீ வெற்றி அடைவாய், மணந்து கொண்டால் நீ ஜெயிப்பாய். அப்படி மார்க்கம் இல்லாமல் நீ மற்ற விஷயத்தை எல்லாம் முன்னுரிமை கொடுத்தால், மார்க்கம் அந்த பெண்ணிடத்தில் இல்லை என்று சொன்னால், தரிபத் யதாக, உன்னுடைய 2 கையும் மண்ணாக போகட்டும் என்று சொன்னார்கள் ரசூல்லா. உன்னுடைய 2 கையும் மண்ணாக போகட்டும் என்றார்கள். அப்போ பெண்களுக்கு சிறப்பு சேர்த்த இந்த மார்க்கம் பெண்களை மார்க்கப்பற்றுள்ளவர்களாக உருவாக வேண்டும் என்று வழிகாட்டுகிறது. உங்களுடைய செயல்பாடுகளில் குரான் இருக்கணும், குரானுடைய செயல்பாடுகள் இருக்கணும், குரானுடைய போதனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள், பொன்மொழிகள் அது பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய நடைமுறையில் இருக்கணும். அப்போதுதான் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க மார்க்கப்பட்டுள்ளவர்களா வருவீங்க என்று சொல்லி பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஆளுமையை தருகிறது. ஆளுமைனா என்ன? அதாவது நிர்வாகம் செய்யறது நாங்கள் ஆளுமை. ஒரு ஆம்பளை நிர்வாகம் செய்யறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஆம்பளையா இருக்கிறவன் வெளியே வேலைக்கு போவான், ஒரு கடை வச்சிருப்பான். கடை வச்சிருக்கக்கூடியவன் சம்பாரிச்சிட்டு கொண்டு வந்து பணம் கொடுக்க அவனால் முடியும். சமைச்சு போட்டு குழந்தைய வளர்த்து ஆளாக்க அவனால் முடியுமா? முடியவே முடியாது. இதில் இந்த குழந்தைக்கு சாப்பாடு தர்றது இருக்கு பாருங்க, இது கண்டிப்பாக முடியாது. நான் ரொம்ப நாள் யோசித்த ஒரு விஷயம் அது. ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டுறதுக்காக ஏறக்குறைய 2 மணி நேரம் சுற்ற வேண்டியதாக இருக்குது. அவன் இங்கே ஓடுறான், அங்கே ஓடுறான், அவனை பிடிச்சி இதையை மாற்றி அதை காட்டி இதை காட்டி. அந்த காலத்தில் நிலாவை காட்டிலாம் சோறு ஊட்டுனாங்க. இப்போது ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாமல் சோறு ஊட்ட முடியலை. அந்த மாதிரி ஒரு உணவு ஊட்டக்கூட ஒரு ஆணால் முடியாது. ஒரு 2 வாயில் ஊட்டுவோம், 3வது வாங்கலைன்னா பற்று ஒரு தலையிலே ஒன்று போடுவோம், சாப்பிட்றியா இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆத்திரங்கள் வரும். ஆனால் பெண்களாக இருக்கக்கூடியவங்க அந்த ஆளுமை திறன் அவங்களுடைய குடும்பத்தில் அவங்களுக்கு இருக்குது. ஆணுக்கு அது வராது. அவன் வெளியில் போய் சம்பாரித்து செய்யக்கூடிய அந்த ஆளுமை தான் அவனுக்கு வருமே தவிர, குடும்பத்தை கட்டமைக்கக்கூடிய, ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய, குழந்தைக்கு ஒரு ஒழுக்கமான குழந்தையாக வளர்க்கக்கூடிய ஒரு முழு அதிகாரமும் ஒரு பெண்ணுக்கு தான் இருப்பதின் காரணமாகத்தான் பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அந்த குடும்பம் சார்ந்த ஆளுமைகளை, அதிகாரத்தை வழங்குகிறது. ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ வலதிஹி, ஒரு பெண் என்பவள் கணவனுடைய வீட்டிற்கு பொறுப்பாளியாக இருக்கிறாள். ஒரு பெண் என்பவள் கணவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளியாக இருக்கிறாள். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஐயத்திஹா, அவள் நாளை மறுமையிலே அந்த விஷயங்களை பற்றி விசாரிக்கப்படுவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு குழந்தையை சரியான முறையில் வளர்த்தீங்களா? ஒரு குடும்ப கணவனுடைய சொத்துக்களை சரியான முறையில் பராமரித்தீங்களா? கணவனுடைய வீட்டை நல்ல முறையில் பார்த்து கொண்டீர்களா என்ற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுடைய நிர்வாகம் சார்ந்த இந்த விஷயங்களை எல்லாம் நாளை மறுமையிலே கேள்வி கேட்பான் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ்.
அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், ஒரு தாய் எப்படி இருக்கிறாளோ அதே மாதிரி தான் அவனுடைய குழந்தையே இருக்கும். ஒரு தந்தைக்கெல்லாம் நீங்கள் உதாரணம் காட்ட முடியாது. அப்படி ஒரு தாய்க்கு என்ன செய்யலாம், அப்படியே நீங்கள் உதாரணம் காட்ட சொல்லிவிட முடியும். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைய பார்க்கறதா இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க யார் மாதிரி இருப்பாங்க, தாய் மாதிரி தான் இருப்பாங்க. தாயினுடைய வளர்ப்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அவனுடைய குழந்தை இருக்கும். அப்போ தாய்கிட்ட என்னெல்லாம் கேரக்டர் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த குழந்தைகிட்ட அந்த கேரக்டர் பிரதிபலிக்கும். தாய் தொழக்கூடியவளாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தையும் தொழக்கூடியவர்களாக உருவாக்கிடுவாங்க. தாய்கிட்ட தொழுகையே இல்லைன்னு வைங்க, கண்டிப்பாக நம்ம முடிவு பண்ணிடலாம் அந்த குழந்தையும் தொழுகாதுன்னு முடிவு பண்ணிடலாம். தாய் ஃபஜர் தொழவே மாட்டாங்க, 10 மணி தான் காலையில் அவங்களுக்கு ஃபஜர் உருவாகும்னு வைங்க, பிள்ளைங்க கண்டிப்பாக 10 மணி தான் எந்திரிக்கும் நம்ம சொல்லிடலாம். ஆக தாய் தான் ஒரு பிள்ளைகளுடைய வளர்ப்புக்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ஆளுமையை எங்கே தருகிறது என்று சொன்னால், ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு ஆளுமையை தர்றதை பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆண்கள் போர்க்களத்துக்கு போனது போல பெண்களும் போர்க்களத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆண்கள் போரிடுவது போல பெண்களும் போரிடுவதற்கு ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்களும் போரிடணும், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கே ஒரு துணிவு வேணுமா இல்லையாங்க? ரசூலுல்லாஹ் கிட்ட பெண்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்கள் மட்டும் என்ன போர் செய்யறது, நாங்களும் போர் செய்வோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேட்கறதுக்கே ஒரு துணிவு வேணும், தைரியம் வேணும். அந்த மாதிரி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பெண்களுக்கு போர் கிடையாது, நீங்கள் வாள் ஏந்தி எதிரிகளை சண்டை போட முடியாது, உங்களுக்கு உண்டான போர் எல்லாம் அல் ஹஜ்ஜுல் மபுரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் தான், கலவை இல்லாத பாவம் செய்யாத ஒரு ஹஜ் தான் நீங்கள் செய்யணும், அதுதான் ஜிஹாதுக்கு சமமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனாலும் உங்க விடலையே, போருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வருவோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட அனுமதி வாங்கி வர்றாங்க. போரில் சஹாபாக்கள் அடி வாங்கி இரத்த காயங்களோடு, கை வெட்டிய நிலையில், கால் வெட்டிய நிலையில், உயிருக்கு ஊசலாடக்கூடிய நிலையில் அப்படியே படுத்திருக்கும் பொழுது, உடல் கீழே கிடக்கும் பொழுது பெண்கள்லாம் வந்து ஒருத்தர் 2 கையை பிடிச்சிக்கிட்டு 2 பேர் 2 காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கூடாரத்துக்கு எடுத்து சென்று அங்கே அவர்களுக்கு மருத்துவம், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாயினுடைய சாம்பல் இருக்கு பாருங்க, பாயினுடைய சாம்பல் காயம் பட்ட இடத்துல வச்சு தண்ணீர் எடுத்து வாயில ஊட்டி அவங்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய காரியத்தை பெண்கள் தான் செஞ்சாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ரத்த காயங்களை அப்படியே ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்படியே உடலை தூக்குறது என்பது, இன்னைக்கு நம்ம அம்மாமார்கள் முன்னாடி ஒரு கோழியை அறுத்தீங்கன்னு வைங்க, ரத்தம் பார்த்து மயக்கி கீழே விழுந்துருவாங்க. ஒரு ஆடு அறுத்தீங்கன்னு சொன்னால் ஐயோ ரத்தம் அப்படின்னு மயங்கி கீழே விழுந்துருவாங்க. ரத்தம் வேணாம், ஒரு கற்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயந்துடுறாங்க. ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தான், மாமியார் மருமகளுடைய சண்டையை தீர்ப்பது எப்படி அப்படின்னு. பரவாயில்லையே, இது தீர்க்க முடியாத பிரச்சனையாச்சே அப்படின்னு நானும் உள்ளே போய் பார்த்தா 2 பேருக்கும் அறிவுரை சொல்கிறேன், கேட்கல. கற்பாம்பூச்சியை கொண்டாந்து விட்டுட்டான், 2 பேரும் அமைதியாகி ஓடி போயிட்டாங்க. கற்பாம்பூச்சினா மாமியாருக்கும் பயம், மருமகளுக்கும் பயம். அப்போ கற்பாம்பூச்சியை பார்த்து பயப்படக்கூடியவர்களாக, பல்லியை பார்த்து பயப்படக்கூடியவர்களாக, சின்ன சின்ன பொருட்களை பார்த்து பயப்படக்கூடியவர்களாக இன்றைய பெண்கள் உருவாகி இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தைரியம் மிக்கவர்களாக, சமுதாயத்தில் ஒரு தீமை நடக்கிறது என்று சொன்னால் களத்தில் இறங்கி வரக்கூடியவர்களாக ஒரு பெண்களை இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறது. எப்படிப்பட்ட ஆளுமை தெரியுமா இது? ஒரு போராட்டம் நடக்கிறது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இப்போ வக்ஃபு சம்பந்தமாக கூட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கங்கே பிரச்சனைகளில் பல அநியாயங்கள் நம்ம முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக இந்த நாட்டில் நடக்கும் பொழுது ரோட்டில் இறங்கி நம்ம போராட வேண்டிய தேவைகள் இருக்கிறது. ஆண்கள் வரக்கூடிய அளவுக்கு எத்தனை பேர் பெண்கள் வர்றாங்க? நிறைய பெண்கள் இன்னும் தெரியாமல் தான் இருக்கிறாங்க. பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லப்பட்ட இந்த அறிவுரைகள், பெண்கள் வீரமாக இருக்கணும், பெண்கள் தைரியமாக இருக்கணும், பெண்கள் ஆண்களுக்கு நிகராக மார்க்கம் எந்த இடத்தில் அனுமதி கொடுக்கிறதோ அந்த இடத்துல தீமையை தட்டி கேட்க வேண்டும் என்ற விஷயத்தை பெண்கள் இன்னும் புரியாமல் தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிரு பியதிஹி, உங்களில் ஒருத்தர்
தப்பை பார்த்தால் கையால் தடுக்கட்டும். ஃபைன்லம் யஸ்ததி ஃபபிலிசானி, கையால் தடுக்க உங்களுக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் வாயினால் சொல்லி அந்த தப்பை தடுக்கட்டும். ஃபைன்லம் யஸ்ததி ஃபபிகல்பி, வாயால் சொல்லி கூட உங்களால் தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் மனதால் வெறுத்து அந்த தீமையை விட்டு விலகி இருக்கட்டும். ذَلِكَ أَضْعَفُ الْإِيمَانِ, இதுதான் ஈமானில் பலவீனமான கடைசி நிலை என்றார்கள் ரசூலுல்லாஹ். இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்கள் எப்படி தீமையை கையால் தடுக்கணுமோ, ஆண்கள் எப்படி வாயினால் தீமையை தடுக்கணுமோ, ஆண்கள் எப்படி மனதால் ஒரு தீமையை விட்டு விலகி இருக்கணுமோ, அதே போல்தான் ஒரு பெண்ணும் தீமையை கண்டால் கையால் தடுக்க வேண்டும். முடியாதவர்கள் வாயினால் சொல்லி தடுக்க வேண்டும். அதையும் முடியாதவர்கள் மனதால் வெறுத்து ஒதுங்கி இருக்க வேண்டும். பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வேலை, நாம் அவங்ககிட்ட போய் ஒரு தப்பை சொல்லி சுட்டி காட்ட போய் அவங்கிட்ட போய் மனக்கசப்பு நாம ஏன் சம்பாதிக்கணும் என்ற அளவுக்கு விலகி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? இஸ்லாம் அப்படி சொல்லலை. இஸ்லாமிய மார்க்கம் தீமையை கண்டால் தடுக்க வேண்டும் ஒரு விஷயத்தை ஆணுக்கும் சொல்லி இருக்கிறது, பெண்ணுக்கும் சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்பதை ஆணுக்கும் சொல்கிறான், பெண்ணுக்கும் சொல்லி இருக்கிறான். உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும், நன்மையின் பால் அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். யாமுருன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை நன்மை என்று சொல்ல வேண்டும், தீமையை தீமை என்று சொல்லணும். மக்கள் தர்கா வழிபாட்டில் போறாங்களா, மக்கள் தாயத்து தொங்க விடுறாங்களா, மக்கள் மௌலூது ஓதுறாங்களா, மக்கள் வரதட்சணை வாங்குறாங்களா, இதை செய்யக்கூடிய நேரத்தில் இது மார்க்கத்துக்கு மாற்றமானது, இது குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாதது என்ற விஷயத்தை ஆண்களும் சுட்டி காட்டணும், பெண்களும் போய் சுட்டி காட்ட வேண்டும். ஆனால் இந்த சமுதாயத்தில் பெண்கள் தாவா பணி செய்யறதுன்றது ரொம்ப 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 கம்மி, ரொம்ப சதவீதம் கம்மின்னு சொல்லிடலாம். நாடகம் பார்க்கக்கூடிய பெண்கள் அப்படி பட்டியல் போட்டிங்கன்னா அது நம்பர் கூடிரும். சாயந்தரம் 6 மணிக்கு டிவி போட்டார்கள் என்று சொன்னால் இரவு 11 மணி வரைக்கும் ரெஸ்டே இல்லாமல் ஓடுது. இந்த நாடகம் மட்டும் கடந்தே போகாது. நேற்று அவள் இப்படி பண்ணாலே என்ன ஆச்சுன்னு சொல்லி கரண்ட் ஆஃப் ஆனால் கூட இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி தகவலை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ யூடியூப்பில் வேறு வருது, அந்த கர்மத்தை நீங்கள் பார்க்குறதா யூடியூப்பில் சர்ச் பண்ணால் அப்படி கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் சிந்தனையை மழுங்கடிச்சிடும். சிந்தனையை சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மழுங்கடிச்சு இந்த சமுதாயத்தில் குடும்பம் நாசமாய் போனதுக்கு காரணமே இந்த நாடகங்கள் தான், இந்த சினிமாக்கள் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மாமியார் மேலே மருமகளுக்கு வெறுப்பு இருக்கா இல்லையா? மருமகள் மேலே மாமியாருக்கு ஒரு வெறுப்பு இருக்கா இல்லையா? எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். இதை 99% இந்த சிந்தனையை கொண்டு வந்ததை இந்த நாடகங்களும் இந்த திரைப்படம், இந்த சினிமா படம் தான். இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி சிந்தனையே கிடையாது. மாமியாரை பார்த்தா ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்கறது, மருமகளை மாமியார் பார்த்தா அவங்களை எதிரி மாதிரி பார்க்க, இந்த சிந்தனை எப்படி வந்துச்சு இந்த சமுதாயத்தில்? அந்த கணவனுடைய அக்கா தங்கச்சி இருந்தான்னு வைங்க, இது 2வது எதிரி. கணவனுடைய அக்கா தங்கைமார்கள் 2வது எதிரியுடைய இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி மாமியார்மார்கள் தான் பெற்றெடுத்த பெண் குழந்தைகள் மேலே கரிசனம் காட்டுவாங்க, மருமகளாக வந்திருக்க மேலே கரிசனம் காட்ட மாட்டாங்க. தலைவலின்னு சொன்ன மக சொன்னா, ஐயோ என் மக தலைவலியில் இருக்கிறாளேன்னு துடிப்பாங்க. வீட்டிலேயே மருமக இருப்பா, அவள் தலைவலின்னு சொல்லுவா, ஒரு மாத்திரை போட்டு சரியா போயின்னு கடந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இந்த சமுதாயத்தில் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? இந்த நாடகங்கள் மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டுச்சு. நாடகங்கள் அவ்வளவு இந்த குடும்பத்தை சீரழித்திருக்கிறது, சின்ன பின்னமாக ஆக்கி வைத்திருக்கிறது. ஆக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அறிவுபூர்வமாக சிந்தனை பூர்வமாக யோசிக்க வேண்டிய, தர்மம் செய்ய வேண்டிய எண்ணங்கள் உள்ள நபர்களாக, ஒரு உறவுகளை எல்லாம் இணைத்து நடக்கக்கூடியவர்களாக, ஒரு நல்லொழுக்கம் உள்ள சாலிகான மனைவியாக, ஒரு குழந்தையை நல்ல குழந்தையாக உருவாக்க வேண்டியவர்களாக, நல்ல காரியங்களை எல்லாம் தூண்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டிய பெண்கள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்ட நபர்களாக இருப்பதற்குண்டான காரணம் என்ன என்ற விஷயத்தை நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த ஒரு விவரத்தை யோசிச்சு பாருங்க. அது மாதிரி 2-3 சம்பவங்களை நினைவூட்ட விரும்புகிறேன். முதலாவது சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வஹி செய்தி வந்த ஆரம்ப நேரம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவி ரசூலுல்லாஹ்வுக்கு 40வது வயசில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு தோற்றத்தில் என்ன செய்கிறாரு?
ரசூல்லா கிட்ட குரானை ஓதுறார். இக்ர அப்படின்றார், ஓதுவீராகன்றார். ரசூல்லா சொல்கிறாங்க, மா நபி காரியின், எனக்கு ஓத தெரியாது. ஓதுங்க, ஓத தெரியாது. கட்டி பிடிக்கிறார். அதுக்கப்புறம் ரசூல்லா ஓத சொல்கிறாரு. ரசூல்லா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்ற சூறாவை ரசூல்லா ஓதுறாங்க. அதுக்கு பிறகு ரசூல்லாவுக்கு அப்படியே ஜுரம் மாதிரி, அப்படியே உடல்லாம் படபடத்து போய் பயந்த நிலையில் வீட்டுக்கு அப்படியே ரசூல்லா போகிறாங்க. போயிட்டு வீட்டில் மனைவி ஹதீஜா இருக்கிறாங்க. அங்கே போய் சொல்கிறாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்க, பெட்ஷீட் போத்துங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஹஷீத்து அலா நப்சி, எனக்கு ஏதோ நடந்து விடும் என்று நான் பயப்படுகிறேன் என்ற சொல்லா கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போர்வையை போர்த்தி விட்டு சொன்ன வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. ஒவ்வொரு மனைவிமார்களும் ஒவ்வொரு பெண்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய வார்த்தை. அவங்க போர்வையை போர்த்தி விட்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான்னு முதல் வார்த்தையாக சொல்லி சமாதானப்படுத்தி விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்த நல்ல குணங்களை எல்லாம் பட்டியல் போடுறாங்க. நீங்கள் யார் தெரியுமா? இன்னக்கல தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம, நீங்கள் இல்லாதவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள், நீங்கள் சிரமப்படக்கூடிய நபர்களுடைய சிரமத்தை தாங்கிக் கொள்பவர்கள் நீங்கள். இன்னக்கல தசிலுர் ரஹிம, சொந்தக்காரர்களை எல்லாம் இணைத்து நடக்கக்கூடியவர்கள் நீங்கள். துக்ரிமுல் வைஃப், விருந்தினர்களை எல்லாம் உபசரிக்கக்கூடியவர்கள் நீங்கள். துஈனு அலா நவாயிபுல் ஹக், சத்திய போராட்டத்தில் அநியாயம் நடக்கிறது என்று சொன்னால் நியாயத்துக்காக சண்டை போடக்கூடியவர்கள் நீங்கள். தஸ்துகுல் ஹதீஸ், உண்மையை பேசக்கூடியவர்கள் நீங்கள். அல்லாஹ் உங்களை ஒரு காலும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த விவரத்தை ரசூல்லா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இதை யார்கிட்ட கொண்டு போனால் சரியாக இருக்கும்னு சொல்லி யோசித்து அவருடைய உறவினராக இருக்கக்கூடிய வரகா இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடிய இஞ்சில் என்ற வேதத்தை படித்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய வரகா இப்னு நௌஃபல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உறவினர் இடத்துல கொண்டு செல்றாங்க. அங்கே இந்த விவரத்தை எல்லாம் அவர் ரசூல்லா தெரிவிக்கிறாங்க. அவர் அதுக்கு அடுத்து சொன்ன விவரங்களில் வந்து போனவர் வேறு யாரும் இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து போயிருக்காரு. அவர் தான் மூசா நபி கிட்டையும் வந்தார். நீங்கள் நபியாக இறை தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த ஊர் மக்கள் இடத்துல நீங்கள் போய் தௌஹீதை சொல்லும் பொழுது இந்த ஊர் மக்கள் உங்களை துரத்தி அடிச்சிருவாங்க, ஊரை விட்டு துரத்துவாங்க. நான் ஆரோக்கியமானவராக இருந்திருந்தால் அந்த நேரத்தில் இருந்தால் உங்களை நான் உதவி செய்வேன், காப்பாற்றுவேன் என்று சொன்னார் இந்த வரக்கா. ஆனால் அதற்கு முன்பாக அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி அந்த செய்தியில் வருது. இந்த செய்தியில் என்ன படிப்பினே, ஒரு கணவன் வந்து ஒரு பெரிய ஒரு சிரமத்தோட வீட்டுக்கு வர்றார். எங்கே ஒரு வெளியூருக்கு போகிறாரு, உடம்புல ஏதோ அடிபட்டுருச்சு, ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு போயிருக்காரு, கெட்ட காரியத்துக்கு கிடையாது, நல்ல காரியத்துக்கு போயிருக்காரு. போன இடத்துல கால் உடஞ்சிருச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நிலையில் உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஊரில் இருக்கிற ஆம்பளையெல்லாம் சும்மா தானே இருக்கிறான், உனக்கு என்ன தேவைன்னு கேட்பீங்களா இல்லையா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்கள ரசூலாவை இன்னும் இது போன்ற நன்மையை செய்யுங்கன்னு தூண்டுனாங்களா, நன்மை செய்கிறத குறை சொன்னாங்களா, திட்டினாங்களா, தடை செஞ்சாங்களா? தூண்டுனாங்க. இப்படித்தான் ஒரு பெண்மணிகள் இருக்கணும். வீட்டில் கணவர் தொழாமல் தூங்கி கொண்டிருந்தா, ஏன் தூங்கி கொண்டிருக்க, எழுந்து போ, தொழுகைக்கு போன்னு சொல்லணும். போன இடத்துல ஒரு பாதிப்பு வந்து விட்டால் நீங்கள் சொல்லணும், அல்லாஹ் ஏதோ நன்மை நாடி இருக்கான், ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறான் என்று பொறுமை காக்க வேண்டும் என்ற ஒரு குணத்தை வளர்க்கணும். அந்த கணவனுக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும். இதுதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய படிப்பின். மேலும் என்னன்னு சொன்னால், ஒரு சரியான நபர்கிட்ட கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அறிவுபூர்வமாக யோசித்து ஒரு வரக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போய் ஒரு சரியான நபர்கிட்ட போய் ரசூலுல்லாஹ்வுடைய விஷயம் என்னன்னு கேட்குறாங்களே,
இப்படி அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாக ஒரு பெண்மணிகள் இருக்கணும். அதான் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமையை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவத்தை படிப்பினையாக பார்க்கிறோம். அதே மாதிரி உம்மு சுலைம், நீங்கள்லாம் பரவலாக கேள்விப்பட்ட செய்தி. உம்மு சுலைம் என்ற ஒரு பெண்மணி அபூ தல்ஹா என்ற ஒரு காஃபிராக இருந்த நபர் மனம் கேட்கிறார், திருமணம் பேசுகிறார். நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்கிறார். என்ன சொன்னாங்க அந்த அம்மா? அந்த மார்க்கப்பற்று நம்மக்கிட்ட வரணும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மார்க்கப்பற்று உங்களிடத்தில் வரணும், உங்கள் பெண் குழந்தைகள் இடத்துல வரணும், உங்கள் ஆண் குழந்தைகள் இடத்துல வரணும், உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் வந்தால் மார்க்கப்பற்று இருக்கிறதுன்னு அர்த்தம். அபூ தல்ஹா முஷ்ரிக்காக இருக்கிறார், இணை வைப்பாளராக இருக்கிறார். இந்த அம்மா கிட்ட கேட்கிறார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா என்று அபூ தல்ஹா கேட்கும் பொழுது சொல்றாங்க, இன்னக ரஜுலுன் காஃபிர், நீ காஃபிரான மனிதன், வன இம்ராத்து முஸ்லிமா, நான் முஸ்லிமான பொண்ணு, ரெண்டு பேருக்கு செட் ஆகாது, ரெண்டு பேருக்கு செட் ஆகாது. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீ தௌஹீதுக்கு வா, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய அந்த கொள்கையின் பக்கம் வா. வதாக்க மஹரி, மஹரையே நான் அதையே கொடுத்து விடுகிறேன். மஹரே அதுதான், நீ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது தான் மஹர் என்று சொல்லி சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு? அழகான நபர், அவர் ஊர்லயே மிகப்பெரிய நபர், அவர் பொண்ணு கேட்டால் யாரும் மறுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நபர் கேட்கிறார். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் கொள்கையின் பக்கம் வார்த்தெடுத்து கல்யாணம் முடிச்சாங்க. அதுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் பார்த்தால் ஆச்சரியம் அளிக்கிறது. உஹது போர்க்களம், காஃபிரா இருந்த இந்த நபரை எப்படி உருவாக்கி இருக்காங்க பாருங்க. அந்த அம்மா ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு கணவனை சொக்க தங்கமா மாற்ற முடியுன்றதுக்கு உதாரணங்க. உம்மு சுலைம் உருவாக்கி இருக்கிறாங்க. போர்க்களத்துக்கு வருகிறார். உஹது போர்க்களத்தில் அபூ தல்ஹா கலந்து கொள்கிறார். பெரிய எதிரிகளுடைய தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கு. அம்பு எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் நிற்க வைக்கிறார். அபூ தல்ஹா நிற்க வைக்கும் பொழுது அவர் அம்பு எய்யக்கூடிய பயிற்சி நன்றாக பெற்றவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அபூ தல்ஹா கிட்ட கொடுங்க, அவர் நல்லா அம்பு எய்கிறார் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அம்பு எய்யக்கூடியதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க. சரியான முறையில் ஏவுகிறார். அப்போ இவர் ஏவக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் முதுகிலிருந்து இப்படி எட்டி பார்க்குறாங்க. அப்படியே எட்டி எட்டி பார்த்து பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அவர் சொல்கிறார், தூன நகரிக்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எட்டி பார்க்காதீங்க, எதிரிகளுடைய அந்த தாக்குதலில் நீங்கள் அடிபட்டுருவீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை பார்த்து நீங்கள் பின்னாடியே இருங்க, நான் உங்களை பாதுகாக்கிறேன் என்று அரணாக நின்றவர் அபூ தல்ஹா. காஃபிராக வந்த நபரை உம்மு சுலைம் எப்படிங்க மாற்றிருக்கிறாங்க? இன்னைக்கு ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு கணவன் ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறான். அந்த பெண்ணுடைய கேரக்டர்னால அந்த கணவனும் என்ன செஞ்சிடறான்? மார்க்கப்பற்று இல்லாதவனா போயிடுறானா இல்லையா? வட்டி வாங்கக்கூடியவனா போறானா இல்லையா? ஒரு வீடு கட்டணும், அதனால் வீடு கட்டுறதுக்கு ஒரு ஹவுசிங் லோன் வாங்கணும் என்று சொல்லி வட்டிக்கு கடன் வாங்கி வீடு வாங்குறானா இல்லையா? காரணம் மனைவிமார்கள் இல்லையா? இப்போ வரதட்சணை இந்த சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஆம்பளைமார்கள் திருந்தி விட்டாலும் அந்த பெண்கள் ஒத்துக்கொள்றதே இல்லை. வரதட்சணை வாங்காமலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது என்று அடம் பிடிச்சி பெண்ணு அந்த ஆண் மகனுக்காக வரதட்சணை கேட்கக்கூடியவர்களாக தாய்மார்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் இதெல்லாம் கேள்வி கேட்பான். அல்லாஹ்வுடைய இறையச்சம் தான் நம்மளை சரியான பாதையில் வழி நடத்தும். அப்போ மார்க்கப்பட்டுள்ளவர்களாக நம்ம உருவாக வேண்டும். கணவன்மார்களையும் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக உருவாக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல கூறியதின் அடிப்படையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையின் அடிப்படையில் இந்த குடும்பத்தை கட்டமைக்க வேண்டுமே தவிர அதுக்கு மாற்றமாக நம்முடைய செயல்பாடுகள் இருந்துவிடக் கூடாது என்பதற்கு இந்த உம்மு சுலைமுடைய சம்பவம். அதே மாதிரி உம்மு சுலைம் அபூ தல்ஹாவுக்கு பிறந்த ஒரு குழந்தை இறந்து போய் விடுகிறது. உம்மு சுலைம் அபூ தல்ஹாவுக்கு பிறந்த ஒரு சின்ன குழந்தை இறந்து போய் விடுகிறது. அந்த குழந்தை இறந்து போன பிறகு வீட்டுக்கு வர்றாரு. இவருக்கு தெரியாது குழந்தை என்ன செய்யறான் அப்படின்னு கேட்குறாப்புல. நம்ம அப்படி தானே கேட்போம், பையன் என்ன பண்ணுறான்னு கேட்போமா இல்லையா? கேட்குறாரு. பையன் முன்பை விட நல்லா தூங்குறான்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா மௌத்தா போயிட்டான். மௌத்தா போனது எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், முன்பை விட நல்ல முறையில் தூங்குகிறான் என்று சொல்லி மௌத்தா போன தகவலை மறைக்கிறாங்க. முன்பை விட ஆழமாக நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறான் என்று தகவலை சொல்லி சாப்பிட்றதுக்கு உணவை கொண்டாந்து வச்சு சாப்பிட்டு எல்லாம் முடித்து விட்டு இல்லற வாழ்க்கையில் இருவரும் ஈடுபட்டு முடித்த பிறகு காலையில் சொல்றாங்க, மக மௌத்துன்ற விஷயத்தை சொல்றாங்க. கோவப்படுறார். ஏன் இந்த காரியத்தை பண்ண? நைட்டை சொல்லக்கூடாதா?
நாமெல்லாம் இல்லறத்தில் ஈடுபட்டோமே என்றெல்லாம் ஆத்திரப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த விஷயத்தை கொண்டு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி உம்மு சுலைம் இப்படி செஞ்சிட்டா, குழந்தை மௌத்தா போன செய்தியும் சொல்லாம இப்படி இல்லறத்துலாம் நாங்கள் ஈடுபட்டுட்டோம்னு சொல்லி தகவலை சொன்ன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நேற்று இரவு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீர்களா? ஆம், ஈடுபட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ காபிரி லைலத்திக்குமா, உங்களுடைய ராத்திரி நடந்த இல்லற வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்ற சொல்ல துஆ செய்றாங்க. அதற்கு பிறகு அன்சாரியை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறார், 9 குழந்தைகள் எனக்கு பிறந்தது என்று உம்மு சுலைம் அவர்கள் கூறியதாக இந்த பிற்காலத்தில் வந்த ஒருத்தர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல பாருங்க, ஒரு குழந்தை மௌத்தான அந்த நேரத்தில் பெண்கள் கதறி அழுது ஊரே கூட்டிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட ஒரு குழந்தை மரணித்த, தான் பெற்றெடுத்த குழந்தை மரணித்த அந்த கவலையெல்லாம் மறைத்து வைத்துவிட்டு, மறக்கடிக்க செய்துவிட்டு, கணவனிடத்தில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு காரியம் ஒரு சாலிஹான ஒரு நல்ல பெண்மணியை தவிர வேறு எவராலும் முடியாது. அவ்வளோ ஒரு மிகப்பெரிய தியாகம் என்று கூட சொல்ல முடியும். ஆனால் பெண்கள் கவலை என்று வந்துவிட்டால் ஒப்பாரி வைக்கக்கூடியவர்களாக, அதை ஊரெல்லாம் கவலைப்பட்டு 1 மாதம் 2 மாதம் என்று அப்படி முடங்கி போகக்கூடியவர்களாக பெண்கள் உட்கார்ந்து விடக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே உம்மு சுலைம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம். ஆக இது போன்ற ஆளுமைகள், நிர்வாக திறமைகள்லாம் பெண்களுக்கு ஏராளமான தன்மைகள் இருக்கிறது. அதுபோல மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். மார்க்கத்தை நாம மட்டும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இல்லாம பிறருக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த சமுதாயத்தில் தர்கா வழிபாடு நிறைய இருக்கிறது. அது இணை வைப்பு, ஷிர்க். அல்லாஹ் மன்னிக்காத மிகப்பெரிய பாவம் ஷிர்க் என்ற பாவம். தாயத்து என்ற ஷிர்க் இந்த சமுதாயத்தில் இருக்கிற தகடுகள் இருக்கிறது, மௌலூதுகள் இருக்கிறது. மிகப்பெரிய அநியாயமாக இருக்கக்கூடிய இந்த இணை வைப்பான காரியங்களை விட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இன்னும் வெளியே வராத நிலையெல்லாம் பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல ஆண்களை விட பெண்களாகி நீங்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க. எனவே இஸ்லாமிய மார்க்கம் மார்க்க கல்விக்கு ஆணுக்கும் முக்கியத்துவம் தருகிறது, பெண்ணுக்கும் முக்கியத்துவம் தந்திருக்கிறது. ஆணும் மார்க்க கல்வியை கற்று பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும், பெண்களும் மார்க்க கல்வியை கற்று பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் அதிகமாக வலியுறுத்துகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று சொல்லி பொதுவாக இரு சாராருக்கு கற்றுத் தருகிறார். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த மார்க்க கல்வி எல்லாம் கற்று ஒரு ஒழுக்கமுள்ள நல்லொழுக்கமுள்ள மனைவியாக, நல்லொழுக்கமுள்ள ஒரு பெண்ணாக மாறி இந்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய இந்த பணியில வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.